ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, கிராஃபோட அவுட்புட்டை எக்ஸ்டர்னல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு. எதனால் எக்ஸ்டர்னலாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இன்டர்னலாக இது வரைக்கும் ரேமில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கூட எல்லாத்துலேயும் இன்டர்னலாக தான் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. அதாவது கர்னல் எப்பப்போல்லாம் ரீஸ்டார்ட் ஆகுதோ அப்பப்போல்லாம் உங்களோட கான்வர்சேஷன் வந்துட்டு டெலிட் ஆயிரும். நீங்கள் என்ன தான் 1 hour கான்வர்சேஷன் வச்சுருந்தாலும் எதுவுமே பர்சிஸ்ட் ஆகாது, டெலிட் ஆயிரும். ஆனால் அது ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ்க்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஹியூமன் இந்த லூப்பெல்லாம் கொண்டு வரலாம். அது நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து வர வீடியோவில். ஹியூமன் இந்த லூப் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சில கிராஃப் எக்ஸிக்யூஷனை வந்து நம்ம பாதியாக ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு மேபி மெயில் சென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு. மெயிலில் அவங்க அப்ரூவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அடுத்து வர நோடு எக்ஸிக்யூட் ஆகணும். நோன் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து வர நோடு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கிராஃபை அந்த கிராஃப் ஸ்டேட் வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். யூஸ்வலி அது டேட்டா பேஸாக தான் இருக்கும். ஜென்ரலாக அப்ளிகேஷன்ஸ்க்கு எப்படி நம்ம டேட்டாவை எக்ஸ்டர்னலாக ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரி கிராஃப் ஸ்டேட்டையும் நம்ம எக்ஸ்டர்னலாக ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம வேணும் போது ரிட்ரீவ் பண்ணி விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது சீக்வலைட் அண்ட் போஸ்ட்கிரேஸ். சீக்வலைட் வந்துட்டு நீங்கள் லோக்கல் டெவலப்மெண்ட்டு யூஸ் பண்ணுவீங்க. நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கோடில் வச்சுருக்கேன். போஸ்ட்கிரேஸும் மெயினாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ போஸ்ட்கிரேஸ் வந்து ஒரு ப்ரூவன் எக்ஸ்டர்னல் டேட்டா பேஸ், கரெக்டாக. ஸோ நீங்கள் போஸ்ட்கிரேஸ் வச்சு உங்கள் ஸ்டேட்டை நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் இமேஜ் டெபிக்ஷன் தான் அது. யூசர் வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம கிராஃப் எக்ஸிக்யூட் ஆகி அது என்னன்னாலும் இருக்கலாம். நம்ம கிராஃபில் வந்துட்டு ஜெமினை யூஸ் பண்ணலாம், கிராக் யூஸ் பண்ணலாம், என்ன எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட்டை நீங்கள் சீக்வலைட்டில் ஸ்டோர் பண்ணலாம், விச் இஸ் அ லைட் வெயிட் டேட்டா பேஸ், அல்லது போஸ்ட்கிரேஸில் ஸ்டோர் பண்ணலாம். சீக்வலைட் என்னென்னா ஃபைல் பேஸ் ஸ்டோரேஜ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அது லைட் வெயிட் தான், மல்டிபிள் த்ரெட்ஸை வந்துட்டு அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணாது. ஸோ ரியல் வேர்ல்டு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் சீக்வலைட் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் போஸ்ட்கிரேஸில் வந்துட்டு அந்த ஆசிட் கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும். அதனால் ப்ரொடக்ஷன் ரெடி டேட்டா பேஸ் சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து டைமில் கொஸ்டின் கேட்டாலும் உங்கள் போஸ்ட்கிரேஸ் வந்துட்டு உள்ள இருக்கிற டேட்டாவை எடுத்து கொடுத்துரும் எஃபிஷியண்ட்டாக. சிம்பிளாக சொன்ன போனால் ரொம்ப திணறாதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டேட்டாவும் எடுத்து கொடுத்துரும். இது நம்ம கோடில் பார்த்துடலாம். இது கீழே இருக்கிறதெல்லாம் கோட் நோட்ஸ் தான், நம்ம கோடில் பார்த்துடலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, வீடியோ பிடிச்சிருக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லாங்சைன் படிச்சிருந்தாங்க இல்லை லேங்க்ராஃப் படிக்கிறாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, கோட் பார்த்துடலாம். கோடில் இதுக்கு முன்னாடி இருக்க கோடை நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். ஃபுல் ரன் டவுன் கிடையாது, அந்த மெமரி பார்ட் மட்டும் பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கோடில் கிராஃப் பில்ட் பண்ணும்போது செக் பாயிண்டர் ஈக்குவல் டு மெமரி அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த மெமரின்றது எதுவும் கிடையாது, லேங்க்ராஃப் டாட் செக் பாயிண்ட் டாட் மெமரி அப்படின்ற இடத்துலேருந்து மெமரி சேவரை இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ மெமரி ஈக்குவல் டு மெமரி சேவர்னு கொடுத்துருப்போம் இந்த இடத்துல. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களோட த்ரெட் ஐடி மூலமாக கன்வர்சேஷன் பண்ணுற எல்லா கான்வர்சேஷனும் ஒரு த்ரெட் ஐடி கீழே வந்துடும். நீங்கள் ஃபியூச்சரில் பேசிக்காக ஒரு 5 மெசேஜ் கேட்டிருக்கீங்க, 10 கான்வர்சேஷன் பேசிக்காக போயிருக்கு அப்படின்னா, நீங்கள் முதல் கான்வர்சேஷன்லேருந்து 10 கான்வர்சேஷன் வரைக்கும் எல்லா கான்டெக்ஸ்ட்டும் அதுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுவுமே லூஸ் ஆகிருக்காது. நீங்கள் 10வது மெசேஜுக்கு அப்புறம் 11வது அதுக்கிட்ட போய் நான் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எல்லாமே இந்த த்ரெட் ஐடி கீழே சேவ் ஆகிட்டே வந்துருக்கும். எங்கே சேவ் ஆகுது அப்படின்றத மேட்டர். இந்த இடத்துல எங்கே சேவ் ஆகுது அப்படின்னா லோக்கல் மெமரியில் சேவ் ஆகுது. மீனிங் இந்த கர்னலுக்குள்ளே சேவ் ஆகிட்டு வருது. இந்த நோட் புக் எங்கே ரன் ஆகுதோ அந்த கர்னலில் சேவ் ஆகிட்டு வருது. நான் எப்பப்போலாம் இங்கே ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேனோ, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ரன் பண்ணிட்டேன், இந்த இடத்துல இந்த கர்னல் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இது வரைக்கும் நடந்த எல்லா கான்வர்சேஷனும் லாஸ்ட் ஆயிரும். அதுதான் இதில் இருக்கிற ஒரே ட்ராபேக்கு. ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், லோக்கல் மெமரி வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். பட் ரியல் வேர்ல்டில் எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸ்க்கு போகிறது மஸ்ட். ஸோ நம்ம கோடில் என்னென்னா எக்ஸ்டர்னலாக மெமரி மட்டும் தான் மாற்றிருப்போம். சிம்பிளாக சொல்லப்போனால் இதே கோடு தான். நம்ம லாஸ்ட்டு கோடு எப்படி இருக்கும் அப்படின்னா, சம்மரி நோட் இருக்கும், கான்வர்சேஷன் நோட் இருக்கும். எப்பப்பெல்லாம் சம்மரைஸ் பண்ணுமோ அப்பப்பெல்லாம் சம்மரைஸ் பண்ணி மெசேஜை ஸ்டோர் பண்ணிப்போம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் கோடு. அதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லோக்கல் மெமரிக்கு பதிலாக சீக்வலைட் மெமரியை சேவ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ சீக்வலைட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு சீக்வலைட் மட்டும் தேவைப்படும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
அண்ட் போஸ்ட்கிரஸ்க்கு வந்துட்டு சைக்கோபிஜி ஹைஃபன் பூல் அப்படின்றது தேவைப்படும். நீங்கள் ரெக்யர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோடு கிட்டப்பில் இருக்கும். கிட்டப் கோடோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேங்க்ராஃப் டாட் செக் பாயிண்ட் டாட் சீக்வல் லைட் அப்படின்ற இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன். லேங்க்ராஃப் டாட் செக் பாயிண்ட் டாட் மெமரி கிடையாது, லேங்க்ராஃப் டாட் செக் பாயிண்ட் டாட் சீக்வல் லைட். அதுலேருந்து சீக்வல் லைட் சர்வரை இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டு என் லோக்கல்லையே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீக்வலைட் ஃபோல்டரில் சீக்வலைட் மெமரி அப்படின்ற ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிப்பேன். இப்போ கரண்ட்டாக டிபி ப்ரௌசர் அந்த டிபி நான் ஓப்பன் பண்ணுறேன். கரண்ட்டாக அதில் ஏதாவது டேட்டா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கேயே இருக்குது. query ரன் பண்ணால் மட்டும்தான் அந்த டிபி ப்ரௌசர் அப்படின்ற எக்ஸ்டர்னல் டூல் யூஸ் பண்ணணும். ஸோ லோக்கலாக நீங்கள் டேட்டா பார்க்குறக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணவே போதும். ஸோ கரண்ட்டாக ஒரு சில டேட்டா உள்ளே இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட் நான் டெலீட் பண்ணிடுறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டெலீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்போ டேட்டா இருக்கக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த டிபி ஓப்பன் பண்ணுவோம். அந்த டிபி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சேவ்னு கொடுத்ததுனால பேசிக்காக டேட்டாலாம் டெலிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல query-எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பேசிக்காக சிம்பிளாக இந்த இடத்துல 2 டேபிள் கிரியேட் ஆகும். செக் பாயிண்ட்ஸ் அண்ட் ரைட்ஸ்ன்ற டேபிள் கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம சீக்வல் லைட்டோட கோட் எக்ஸிக்யூஷனை பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ சீக்வல் லைட் மெமரி டாட் டிபி அப்படின்ற இடத்துல எதுவுமே கிடையாது. ஒரு டம்மி ஃபைல் தான் அது. அந்த ஃபைலோட பார்த்திங்க நான் கொடுத்துட்டேன். அண்ட் சீக்வலைட் சேவரில் அந்த கனெக்ஷனை கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வச்சு கனெக்ஷன் கிரியேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் சீக்வலைட் சேவரில் அந்த கனெக்ஷனை பாஸ் பண்ணிடுவீங்க. போஸ்ட்கிரஸ்க்கும் இதே கான்செப்ட் தான். கனெக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுவீங்க அந்த டிபி ஸ்ட்ரிங்கை வச்சு. அப்புறம் அந்த கனெக்ஷனை போஸ்ட்கிரஸ் சேவரில் பாஸ் பண்ணுவீங்க. நம்ம போஸ்ட்கிரஸ் வரும்போது பார்ப்போம். ஓகே, இப்போ நான் மேலே இருக்கிறது பாய்லர் ரேட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ சீக்வலைட் சேவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ போய் டேபிளில் ஏதாவது டேட்டா இருக்கான்னு பார்த்தா இருக்காது. ஏன்னா நான் இன்னும் எந்த கான்வர்சேஷனும் ரன் பண்ணல. ஓகே, கிராஃபும் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கான்வர்சேஷன் நோட் இருக்குது, சம்மரி நோட் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் மெசேஜஸை தாண்டிடுச்சு அப்படின்னா சம்மரைஸ் பண்ண அப்படின்றது தான் இந்த கோடு. இது நம்ம பல வாட்டி முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இதை பற்றி நீங்கள் இப்போ வரி பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மெமரி மட்டும்தான். ஓகே, அப்புறம் கான்ஃபிகரபிள் டு கான்ஃபிகரபிள் த்ரெட் ஐடி 1 அப்படின்ற த்ரெட் ஐடி 1ன்ற பேரில் ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ 2 கேட்குறேன் அதுகிட்ட. ஹாய் டெல் மீ ஜோக் அப்படின்னு கேட்குறேன். அது ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் கிராஃபில். திருப்பி ரெண்டாவதாக இன்னொரு கன்வர்சேஷன் கேட்குறேன். தட் ஜோக் வாஸ் பேட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டெல் மீ ஜோக்குன்னு கேட்டிருக்கேன். அது ஒரு ஜோக் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் நான் தட் ஜோக் வாஸ் பேடுன்னு சொல்லியிருக்கேன். ஐம் சாரி டு ஹியர் அந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ என்ன அவுட்புட்ன்றது நம்மளுக்கு மேட்டர் கிடையாது இந்த இடத்துல. ஸோ 2 கான்வர்சேஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரு ஹியூமன் மெசேஜ், ஒரு ஏஐ மெசேஜ், அடுத்து திருப்பி ஹியூமன் மெசேஜ், அடுத்து மறுபடியும் ஏஐ மெசேஜ். ஓகே, இப்போ வாட் வேர் வி டிஸ்கஸிங் அப்படின்னு கேட்டோன்னா அதுகிட்ட மெமரி இருக்குது. அதனால் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்றத அது எடுத்து சொல்லும். வி ஆர் ஷேரிங் ஜோக்ஸ், வுட் யூ லைக் டு ஹியர் அனதர் ஒன் ஆர் டிஸ்கஸ் சம்திங் எல்ஸ். இது வந்து நம்மளை சீக்வல் லைட்டில் சேவ் பண்ணியிருக்க மெமரி. இது வரைக்கும் நம்ம நடந்தது. ஏன் அப்படின்னா நான் இந்த செல்லை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். மெமரி ஈக்குவல் டு சீக்வல் லைட் சேவர் கனெக்ஷன் இதை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இப்போ சீக்வல் லைட்டில் நம்ம நடந்த கான்வர்சேஷன் கேட்ட கொஸ்டின் எல்லாமே வந்து அங்கே சேவ் ஆயிருந்திருக்கணும். இப்போ நான் போய் திருப்பி டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா,
2 டேபிள் இருக்குது. செக் பாயிண்ட்ஸு, ரைட்ஸ்ன்னு 2 டேபிள் இருக்குது. ஸோ செக் பாயிண்ட்ஸில் தான் நம்ம டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு வரும். அண்டர் செக் பாயிண்ட் அப்படின்ற காலமில் இங்கே 407 பைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் தான் வந்துட்டு டேட்டா ஸ்டோர் ஆகிட்டே வரும். இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை என்ன அப்படின்னா, போஸ்ட்கிரஸாக இருந்தாலும் சரி, சீக்வலைட்டாக இருந்தாலும் சரி, டேட்டா வந்துட்டு பைனரியில் தான் ஸ்டோர் ஆகிட்டு வரும் காலமில். நம்ம டேரெக்டாக இங்கே பார்க்க முடியாது டேட்டாவை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1.5 KB 1.7 KB இப்படி தான் இருக்குது. இது நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து இப்படி கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் மெசேஜ் தெரியும், கரெக்டாக? அந்த மாதிரி இங்கே இது தெரியாது, ஏன்னா அது பைனரியில் ஸ்டோர் ஆகிட்டு வருது. ஸோ பைனரி டேட்டாவை நம்ம பார்க்கணும் அப்படின்னா திருப்பி பைத்தான் மூலமாக தான் டீசீரியலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ மெசேஜ் பேக்குன்ற ஒரு லைப்ரரி வச்சு தான் வந்துட்டு அது சீரியலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுது உள்ள. ஓகே, இந்த இடத்துல போயிட்டு அந்த டேட்டாவை பார்ப்போம் நம்ம திருப்பி எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. 2 விதமாக டேட்டாவை பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட கிராஃப் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி இருக்குது. கிராஃப் ஆப்ஜெக்ட்னா கிராஃப் ஈக்குவல் டு பில்டர் கம்பைல் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகே, எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்டில் தான் நான் இருக்கேன். அதனால் நான் டைரெக்டாக கிராஃப் டாட் கெட் ஸ்டேட் கான்ஃபிக்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த த்ரெட் ஐடி பாஸ் பண்ணுறது தான். டாட் வேல்யூஸ் டாட் கெட் மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு சீக்வல் லைட்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருச்சு. இது சீக்வல் லைட்டில் இருக்க டேட்டா. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேபி நான் அதை ரீஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். த்ரெட்டை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மொத்தமாக ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ கர்னலில் டேட்டா இருக்கக்கூடாது ஜென்ரலாக, கர்னல் மெமரியாக இருந்தால். ஆனால் நான் சீக்வல் லைட் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் சீக்வல் லைட்டில் அந்த மெமரி இருக்கும். திருப்பி ஃபஸ்ட் செல் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன், செகண்ட் செல் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிராஃப் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது, மெசேஜஸ் எல்லாம் ஆல்ரெடி டிபியில் இருக்குது. திருப்பி இந்த கான்ஃபிக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு டைரெக்டாக போயிட்டு கொடுத்தனா கிராஃப் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகே, கிராஃப் எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். என்கிட்ட கிராஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராஃப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த கோடு யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃப் டாட் கெட் ஸ்டேட் கோடு யூஸ் பண்ணால் டேட்டா எடுத்துகிட்டு வந்துருச்சு பாருங்கள். எனக்கு எந்த மெசேஜும் லூஸ் ஆகலை. இதுவே இந்த கிராஃப் ஆப்ஜெக்ட் இல்லாமல் டைரெக்டாக மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும், அதுக்கு வேறு கோடு, அவ்வளோதான். ஸோ மெமரி டாட் கெட் கான்ஃபிக்னு கொடுத்து டேரெக்டாக மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். கிராஃப் ஆப்ஜெக்ட் நம்மகிட்ட இல்லாத போது. அது எப்போ இல்லாத போகுது அப்படி இல்லாமல் போகும் அப்படின்னா ஆர்கிடெக்சரில் டீப்பாக போனால் தெரியும். ஏன்னா எக்ஸிக்யூஷன் வந்து ஒரே மிஷினில் நடக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் EC2ல் அல்லது ECSல என்னோடய கிராஃபை பில்ட் பண்ணி மெசேஜை நான் உள்ள ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா லேம்டாலேருந்து எனக்கு அந்த மெமரி ஆப்ஜெக்ட் மூலமாக டிபிலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது 2 வேறு என்விரான்மெண்ட் டோட்டலாகவே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் மெமரி யூஸ் பண்ணி தான் டேட்டா எடுத்துகிட்டு வர முடியும். அதே எப்படி நீங்கள் பார்த்துடலாம். நான் இப்போ ரெஜிஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் செல் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, செகண்ட் சீக்வலைட் மெமரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் கிராஃப் ரன் பண்ண போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம லேம்டாவில் ரன் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அங்கே எனக்கு கிராஃப் ஆப்ஜெக்டே இருக்காது, ஏன்னா கிராஃப் வந்துட்டு EC2வில் பில்ட் ஆகிருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, கான்ஃபிக் ஆனால் கான்ஃபிக் எனக்கு தெரியும் என்ன த்ரெட் ஐடியில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு அப்படின்றது எனக்கு தெரியும். இப்போ நான் போயிட்டு மெமரியிலேருந்து எடுத்து என்னால் அதை பிரிண்ட் பண்ண முடியும். வந்துச்சு பார்த்தீங்களா? ஏன்னா டேரெக்டாக நான் மெமரி ஆப்ஜெக்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். மெமரின்றது சீக்வலைட் சேவர் மெமரி. கன்ஃபியூசிங்காக இருக்கான்னு தெரியல, இல்லை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேனாலும் தெரியல. பட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன் மறுபடியும். நீங்கள் கிராஃபை ஒரு இடத்துல பில்ட் பண்ணுறீங்க, பில்ட் பண்ணிட்டு கிராஃப் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது, ஸ்டேட் அவுட்புட் கிடைக்குது, டிபியில் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஓகே, அந்த மெசேஜஸை திருப்பி யூசருக்கு எடுத்து காமிக்கணும். எப்பப்போல்லாம் யூசர் லாகின் பண்ணுறானோ அப்போ எடுத்து அவனுக்கு அந்த மெசேஜஸை திருப்பி காமிக்கணும். இது நார்மல் ரெக்குயர்மெண்ட் தான். யூசர் சேட் பண்ணுறதோட போக போகிறது கிடையாது. நாளைக்கு திருப்பி வந்து லாகின் பண்ணி மெசேஜை பார்க்கணும்னு சொல்லுவான். ஸோ அப்படி லாகின் பண்ணி பார்க்கணும்னு சொல்லும்போது கிராஃப் ஆப்ஜெக்ட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா, அதாவது அதே EC2 மிஷினில் தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோடை வச்சு நீங்கள் எடுத்து காமிச்சிருங்க. ப்ரிஃபரபிள். இது ஏன் ப்ரிஃபரபிள் அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ சிம்பிளாக டாட் பிரிட்டி பிரிண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த இடத்துல லாகிங்கெல்லாம் யூஸ் ஆகும். இல்லை மெமரியிலேருந்தே டேரெக்டாக எடுக்கிறது பெட்டர் அப்படின்னா நீங்கள் மெமரியிலேருந்து எடுத்துக்கங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இதுவும் அதே தான். செக் பாயிண்ட் ஐடியிலேருந்து
நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் சிம்பிளாக. அதாவது அடிஷ்னலாக செக் பாயிண்ட் ஐடியும் நம்மளுக்கு வரும். உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா செக் பாயிண்ட் ஐடியை நீங்கள் எடுத்துக்கலாம். செக் பாயிண்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். கொஷினுக்கு கேட்குறதே ஒரு செக் பாயிண்ட்டு, கொஷினுக்கு அப்புறம் வர ரெஸ்பான்ஸ் ஒரு செக் பாயிண்ட்டு. அந்த மாதிரி அது இன்டர்னலாக அது மேனேஜ் பண்ணும். டீப்பாக போய் நீங்கள் செக் பாயிண்ட்டை ஃபுல்லாக தேடணும் அப்படின்னா நீங்கள் தேடி லேர்ன் பண்ணி பண்ணுங்கள். பட் மோஸ்ட்டாக செக் பாயிண்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு மெசேஜ் ஹிஸ்ட்ரி இருந்தாவே போதும். ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு சீக்வல் லைட்டு. போஸ்ட்கிரஸ்ன்றது இதே தான், ஒரு சேஞ்ச் கூட கிடையாது. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லேங்க்ராஃப் டாட் செக் பாயிண்ட் டாட் போஸ்ட்கிரஸ்லேருந்து போஸ்ட்கிரஸ் சர்வர் இம்போர்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அது கனெக்ஷன் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கனெக்ஷன் பூல் அப்படின்றது சைக்கோபிஜி பூல்லேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ப்ரொடக்ஷனுக்கு மோஸ்ட்டாக கனெக்ஷன் பூல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் அதை மேனேஜ் பண்ணும். இந்த இடத்துல மேக்ஸ் சைஸ் 20 கொடுத்துருக்கேன்னா 20 கனெக்ஷன்ஸ் அட் டைமில் அது மேனேஜ் பண்ணும். ஓகே, இந்த கீவேர்டு ஆர்க்ஸ் ஆட்டோ கமிட்ருன்றது ஜென்ரலாக தேவைப்படும் லேங்க்ராஃப்க்கு. ஏன்னா ஒரு வாட்டியும் அதுக்கு நம்ம கமிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் பைத்தான் எழுதுனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டேட்டா உள்ளே சேவ் பண்ணதுக்கப்புறம் டாட் கமிட்னு கொடுத்தா தான் டேட்டா பேஸில் சேவ் ஆகும். ஆட்டோ கமிட் ட்ரூன்னு கொடுத்துட்டா டைரெக்டாகவே சேவ் ஆயிரும். இது மஸ்ட்டு லேங்க்ராஃப்க்கு, அதனால் ஆட்டோ கமிட் ட்ரூ அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ கனெக்ஷன் புல் யூஸ் பண்ணால் மல்டிபிள் கனெக்ஷன்ஸை மேனேஜ் பண்ணலாம் அட் டைமு. சைக்கோ பிஜி டாட் கனெக்ட்னு கொடுத்தனா அட் டைமில் ஒரே கனெக்ஷன் தான் இருக்கும். ஸோ பர் செகண்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அது ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் கனெக்ஷன் புல் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு போஸ்ட்கிரஸ் சேவர் அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் உள்ள பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டிபிசி க்ரியேட் ஆயிரும். அதையும் நம்ம பிஜி அட்மின் இருக்குது, அதை வச்சு பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட எந்த டேபிளுமே கிடையாது. ஓகே, இப்போ நான் மொத்தமாக ரீஸ்டார்ட் பண்ணுறேன். கனலை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ நான் மெமரிக்கு சீக்வலைட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, லேங்க்ராஃப் யூஸ் பண்ண போகிறேன். சரி, போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போஸ்ட்கிரஸ்க்கு லேங்க்ராஃப் செக் பாயிண்ட் போஸ்ட்கிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும், சைக்கோ பிஜி பூல் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு லேங்க்ராஃப் செக் பாயிண்ட் சீக்வலைட் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஓகே, இப்போ எனக்கு மெமரி ஆப்ஜெக்ட் வந்துட்டு போஸ்ட்கிரஸாக தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நான் திருப்பி கிராஃபை பில்ட் பண்ணுறேன். இப்போ போய் பிஜிஎன்பியில் பார்த்தாவே தெரியும் எனக்கு டேபிள்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். செக் பாயிண்ட் பிளாபு, மைக்ரேஷனு, செக் பாயிண்ட் ரைட்டு, செக் பாயிண்ட்ஸ் 4 டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. அது நம்மளுக்கு இப்போ முக்கியம் கிடையாது. அது எவ்வளோ டேபிள் இன்டர்னலாக கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. அது லேங்க்ராஃப் பார்த்துக்கும். இப்போ அதே மாதிரி த்ரெட் ஐடி 1ல் ரெண்டு கொஷின். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெல் மீ ஜோக்கு, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். திருப்பி ஜோக் வாஸ் பேட் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதே கான்செப்ட் தான், எதுவுமே மாறல. மெமரி ஆப்ஜெக்ட் மட்டும் மாற்றிருக்கோம். சீக்வல் லைட்டுக்கு பதிலாக போஸ்ட்கிரஸ். இப்போ வாட் வேர் வி டிஸ்கஸிங் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இவ்வளோ கான்வர்சேஷன் போயிருக்கா. இது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா இப்போ பிஜி அட்மினில் ஸ்டோர் ஆயிருக்கும். பேசிக்காக போஸ்ட்கிரஸில் ஸ்டோர் ஆயிருக்கும். போஸ்ட்கிரஸில் 4 டேபிள் இருக்குது. செக் பாயிண்ட், மைக்ரேஷன், ரைட்ஸ், செக் பாயிண்ட்ஸு. இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா செக் பாயிண்ட் பிளாபில் ஸ்டோர் ஆகுது இந்த இடத்துல. இங்கேயும் அதே மாதிரி தான். பிளாப் ஸ்டோரேஜ் வந்து பைனரி ஸ்டோரேஜ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பைனரி டேட்டா தான் ஸ்டோர் ஆகிட்டு வரும், ஜஸ்ட் லைக் சீக்வல் லைட். இங்கே நாம் டைரெக்டாக மெசேஜஸ் பார்க்க முடியாது. ஸோ இப்போ என்கிட்ட கிராஃப் ஆப்ஜெக்ட் டேரெக்டாக இருக்கிறனால எனக்கு டேட்டா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு கிராஃப் ஆப்ஜெக்ட்லேருந்து. சப்போஸ் கிராஃப் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா ஓகே, இது வந்து சீக்வல் லைட்டுக்கான கோடு. நான் போஸ்ட்கிரஸ் ரன் பண்ணிட்டேன். அங்கே வேண்டாம், இங்கே வந்துடும். இப்போ மெமரியிலேருந்து டேரெக்டாக நான் எடுத்துகிட்டு வரணும் டேட்டாவை. ஓகே, மெமரி டாட் கெட் கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ போஸ்ட்கிரஸ் மெமரியிலேருந்து இந்த த்ரெட் ஐடி கான்ஃபிகை பாஸ் பண்ணுறதுனால எனக்கு எடுத்துகிட்டு வந்து மெசேஜில் அப்படியே கொடுத்துரும். ஸோ வாட் வேர் வி டிஸ்கஸிங், வி ஆர் ஷேரிங் ஜோக்ஸ், வுட் யூ லைக் டு ஹியர் அனதர் ஒன். இப்போ எனக்கு போஸ்ட்கிரஸ்லேருந்து டேட்டா வந்திருக்கு. இப்போ நான் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணினா கூட எனக்கு டேட்டா உள்ளே இருக்கும். இது கொடுத்தாச்சு. போஸ்ட்கிரஸ் மெமரி எனக்கு தேவைப்படும், கிராஃப் எனக்கு தேவைப்படாது. ஏன்னா கிராஃப் ஆப்ஜெக்ட் மூலமாக நம்ம டேட்டா எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. கான்ஃபிக் தேவைப்படும். அதுக்கப்புறம் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ன பிரச்சனை வந்துச்சு,
ஓகே, அந்த எரர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சிம்பிளா. போஸ்ட்கிரஸ்ல வந்துட்டு த்ரெட் ஐடி எப்பவுமே வந்துட்டு டெக்ஸ்ட்டாக ஸ்டோர் ஆகிட்டு வரும் அந்த டேபிளில். நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இன்டிஜராக பாஸ் பண்ணேன். சீக்குவலைட்டு இதை கண்டுக்கிறது இல்லை. பட் போஸ்ட்கிரஸ்ல வந்துட்டு டெக்ஸ்ட் டைப்பில் ஸ்டோர் ஆகிறது. பேசிக்காக அது இன்டிஜராக கிடையாது, டெக்ஸ்ட் டைப்பில் ஸ்டோர் ஆகிறதுனால நான் டெக்ஸ்ட்டாக தான் பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட்டாக பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைரெக்டாக மெமரியிலேருந்து போஸ்ட்கிரஸாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருது. ஸோ அதே தான் இங்கேயும் செக் பாயிண்ட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். செக் பாயிண்ட் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். செக் பாயிண்ட் கன்ஃபியூசிங்காக இருக்கும், அதை நீங்கள் மறந்துடுங்க. டேரெக்டாக மெசேஜஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒரு போனஸ் டிப்பு. த்ரெட் ஐடி வந்துட்டு நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்படி க்ரியேட் பண்ணலாம். யூசர் ஐடி த்ரெட் ஐடி. இந்த கான்செப்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா லேட்டராக நீங்கள் கொரி பண்ணும்போது பேசிக்காக யூசர் ஐடி ஃபஸ்ட் இருக்கணும், த்ரெட் ஐடி ரெண்டாவதாக இருக்கலாம். இப்படி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் கொரி பண்ணும்போது அந்த யூசர் ஐடிக்கான த்ரெட்டை மட்டும் நீங்கள் உங்களால் புல் பண்ண முடியும் டிபியிலேருந்து. ஸோ அப்படி தான் நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கணும். நீங்கள் டேரெக்டாக இந்த டேபிள் இங்கே க்ரியேட் ஆகிற டேபிளவோ அல்லது போஸ்ட்கிரஸ்ல இங்கே க்ரியேட் ஆகிற டேபிளவோ நம்ம மாற்ற முடியாது. த்ரெட் ஐடியில் யூசர் ஐடி அசோசியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூசரோட டேட்டாவை எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு வர வைக்க முடியும். மேபி நான் திருப்பி சம்மரைஸ் பண்ணிடுறேன். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் சொல்ல பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எப்படின்னா, மெமரி இன்டர்னலாக ஸ்டோர் பண்ணியிருப்போம். இன்டர்னலாக ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா கர்னல் ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட மெசேஜ் அவுட்புட் எதுவுமே ஸ்டோர் ஆகிருக்காது, மொத்தமாக அழிஞ்சிரும் சிம்பிளாக. இதை நம்ம எக்ஸ்டர்னலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, எக்ஸ்டர்னல் டிபியில் ஸ்டோர் பண்ணுறது ஆப்வியஸ் தான். அது நீங்கள் என்ன டிபினாலும் வச்சுக்கலாம். அதாவது சப்போர்ட் ஆகிற டிபி மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது சீக்வலைட் அண்ட் போஸ்ட்கிரஸ். சீக்வலைட் கூட கிடையாது, போஸ்ட்கிரஸ் தான். கான்செப்ட் ஒன்று தான் அப்படின்றதுனால நான் சீக்வலைட் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா கோட் வைஸ் பார்த்தா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் சீக்வலைட்லேருந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா சீக்வலைட்டில் போய் ஸ்டோர் ஆகும், போஸ்ட்கிரஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா போஸ்ட்கிரஸில் போய் ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த டிபி வரை கொடுத்துருவீங்க, சிம்பிளாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் நம்ம அந்த த்ரெட் ஐடி வச்சு டேட்டாவை உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர வைக்க முடியும். நம்ம டேரெக்டாக டிபியில் ப்ரௌஸ் பண்ண முடியாது, அது பைனரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் நம்ம கோடில் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது டீசீரியலைஸ் ஆகி திருப்பி நம்ம படிக்கிற மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க லாங்சைன் லாங்க்ராஃப் அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, ஐ வில் ட்ரை டு ரெஸ்பாண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.